ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரக், அதாவது கொஞ்சம் ஒரு புதுசாலாம் ட்ரக் எடுக்கலாம் சில வச்சு பார்த்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் போயிடலாம். அது இதெல்லாம் எல்லாம் கம்பெனி தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இது தான் எடுக்கலான்னு இருக்கேன். இது வந்து ரொம்ப கிளாசிக், அதாவது பார்த்தீங்கன்னா 2009 நினைக்கிறேன். ரொம்ப கிளாசிக் இது. இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குது. ரொம்ப பவர்லாம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பெரிய பவர் இருக்க வாய்ப்பில்லை. ரேட்டு ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் இதை வச்சு ஒரு ட்ரைவ் போகணும் அப்படின்றது ஒரு ஆசை. அதனால் நம்ம வந்து உள்ளே போயிட்டோம். பாருங்கள், வண்டி பாருங்கள், இவ்வளோ குட்டியாக இருக்குது. பழைய, அதாவது ரொம்ப ஓல்டுங்க இதெல்லாம், லேட்டஸ்ட்லாம் கிடையாது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த காம்பெயின் அந்த இதெல்லாம் வந்து பெருசாக கொடுக்கல. இது நம்ம மாற்ற முடியாது. பாருங்கள், இதில் வந்து இதுதான் வைக்க முடியும். இதுக்கான இது இல்லை பாருங்கள், இது கொடுக்க முடியாது, கஷ்டம். கொடுத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் அது வேண்டாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இதில் வந்து இன்ஜின் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த இன்ஜின் தான் இருக்குது. இதில் வந்து ஹையஸ்ட் இன்ஜின்னா இதான். எல்லாமே இதே இந்த பிராண்டு தான். பார்த்தீங்களா, 87. இது இது 87 தான் இப்போதைக்கு இதில் இருக்குது. நம்ம வேணா மோட்டார் 13 இது ஒன்று இருக்குது. இது வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் இது மாற்றினா என்ன ஆகும் பாருங்கள், கொஞ்சம் ஹெவி கார்கோ வந்து இது பண்ண முடியல. ஓகே, இதில் கொஞ்சம் ஹெவி கார்கோ கொஞ்சம் இழுக்க முடியும் போகுது. ஆனால் கொஞ்சம் நார்மலுக்காக ஓகே, எல்லாமே கொஞ்சம் ஈவனாக இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. சிசி பார்த்தீங்களா எவ்வளோ கம்மின்னு, 360 தான். பெருசாக வேகம்லாம் போக முடியாதுங்க. அதனால் நான் கடைசியாக அதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் இருக்குது. அப்புறம் கடைசியாக கொடுத்துருக்காங்க வந்து இது கொடுத்துருக்காங்க. இது வந்து 10 சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து 8 தான். ஆனால் அதுக்கு ஏதோ வித்தியாசம் இருக்கும். இல்லாட்ட ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், பார்ப்போமா? பார்த்தீங்களா, நார்மலுக்காகவும் நல்லா இழுக்கலாம். ஆனால் ஐ வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இதில் எல்லாமே நியூட்ரலாக இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து இதே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எந்த வரும் சொல்ல முடியாது. அதனால் அதிலே வந்துட்டு போட்டோம். கலர் வந்து அவங்களுடைய கலர் நிறையா இருக்குது. அதெல்லாம் நமக்கு, அதாவது அவங்களே சில கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் உள்ள கலர் பிங்க்கு, இதெல்லாம் பிங்க்லாம் எடுத்தது இல்லை. பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் அடிக்குது பாருங்கள் கலர். அப்புறம் இது வந்து ஓல்டு மாடல் மாதிரி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்படி வந்து ஒரு கலர் கொடுத்துருக்காங்க இதில். மற்றபடி நம்ம ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அது நல்ல விஷயம் தான் இது எனக்கு தெரிஞ்சு. பிளாக் இருக்குது, ஒரு மாதிரி இது இருக்குது, இதுவும் ஒரு மாதிரி இருக்குது. ப்ளூ ப்ளூ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. கிரே, எல்லோ இருக்குது. ஆனால் நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ப்ளூ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு, ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ மாதிரி இருக்குல்ல. எஸ், நம்ம இதையே செலக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு நான் வீலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீல் வந்து ஆல்ரெடி இவங்களா கொடுத்துருக்க வீல் தான் நான் வச்சுருக்கேன். இவங்களா கொடுத்துருக்க வீலில் தான் இருக்குது. இதில் எல்லாமே ஒன்று தான். இதுக்கு என்ன, இந்த டிக்கும் அந்த இதுக்கும் எனக்கு வித்தியாசம்லாம் தெரியாது. ஆனால் இது பழைய இதுனால பழசே நம்ம போட்டுக்கலாம், இதுவே வச்சுக்கலாம். ரொம்ப பழசு தான் இதெல்லாம், புதுசுலாம் கிடையாது. வீல் மாற்றியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு சேம் கலர் அப்படியே மாற்றிக்கிட்டோம். வேறு எதுவும் பெருசாக எதுவும் இது பண்ணலை. ஓகே ஓகே, இது ஒன்றும் பெருசாக சேஞ்ச் ஆகாது. இதான் இல்லை டேங்க் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்களா,
அதுதான் ஃப்ரண்ட்டில் எது ஒரு சேஞ்ச் இருக்கானா பார்த்தீங்கன்னா, ஓகே இதுவே நல்லாயிருக்கு. அது வேண்டாம். இதில் இதே நல்லா இருக்குங்க. அவ்வளோ பின்னாடி உள்ளது தான் முன்னாடி வருது போகுது. இங்கே ஒன்று கொடுத்துக்குறான். இது என்னது? அது ஓகே அது வேண்டாம். அவ்வளோதாங்க இந்த வண்டியில் இருக்கிறது. அப்புறம் இது உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இது என்னதுன்னு தெரியலையே. எங்கேயுமே எதுவுமே பாயிண்ட்டே வரல. ஓகே இது வேண்டாம். இப்போ இதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயம் இல்லை. இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குங்க. பழைய கத்தில் நல்லா இருக்குது. ஸ்பீடா மீட்டர் பாருங்கள், செம்ம காமெடியாக இருக்குது. இதுவே இல்லை. அவ்வளோதாங்க. இதில் எதுவும் இல்லை, பெருசாக எதுவுமே இல்லை. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த வண்டியோட இது. இப்போ நம்ம இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணால் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி எங்கே போடலாம் அப்படின்னா இங்கே போடலாம். இங்கே தான் எம்டி பிளேஸ் நிறையா இருக்குது, அதனால் இங்கே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நம்மளுடைய போய் பார்க்கலாம். நம்ம அங்கே தான் போயிருப்போம். ஓ பாருங்கள், இங்கே தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை சேஞ்ச் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணது பார்த்துருக்க மாட்டீங்க. அதையும் ஒரு தடவை காட்டிடுறேன். இப்போ நேராக போயிட்டு கேரேஜுக்கு போகலாம். கேரேஜுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இல்லை, சாரி, இது இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரக்கில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துக்குறான். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணால் இது மாறுமோ அப்படின்னு நினைக்கிறேன். இதை மாற்றுவோம்னா இல்லை, இதை தான் மாற்றணும். ஓ இந்த ட்ரக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது வேண்டாம். இப்போ அந்த ட்ரக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மாறும். சரி ஏதோ ஒரு மாறினா சரி தாங்க. அவ்வளோதான், நம்ம மாறிட்டோம். பார்த்தீங்களா, இந்த ட்ரக்குக்கு வந்துட்டோம். அடிச்சு எவ்வளோ குட்டி ட்ரக் பாருங்கள். ஓகே இப்போ நம்ம விடுகாலையில் பார்த்தா தான் தெரியும், இப்போ பார்த்து தெரியாது. அது நம்ம கேரேஜ் தானே. பா என்ன சவுண்டுங்க இது வண்டியில்? மார்னிங் போயிடுவோம். எஸ் இப்போ வெளியா என்ன சைலண்ட். என்ன சவுண்டுங்க இது? பாவிங்களா, பயங்கரமான சவுண்டாக இருக்கு. பா சவுண்டு காது கேட்குங்க. என்ன சவுண்டுங்க இதெல்லாம்? உள்ளே பார்க்கலாம். உள்ளே பாருங்க, தெரியுதுங்களா? உள்ளே நல்லா தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வெளியே வருவோம். வெளியே வந்துட்டு இதில் இருந்து ஒரு ஜாப், சும்மா ஒரு ஜாப் எடுப்போம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸுக்கும் இதுக்கு பார்க்குறதுக்கு. இப்போ இங்கே வந்துட்டோம். இந்த வண்டியால் பெருசாலாம் இழுக்க முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம் இழுக்கிறது. ஏன்னா இது ஒரு சின்ன வண்டி தான்.
ரொம்ப பெருசு சிசியும் போகாது. இங்கேருந்து எதுக்கு பார்ப்போமா? ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இது கொஞ்சம் இது கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இந்த டப்பா வேகமும் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வேகம் போகுதுன்னு. அதான் இந்த இதுக்கு நல்லா தான் வேகம் போகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இதை எடுத்துக்கலாம். இதே எடுத்துக்கலாம். சும்மா இது ஒரு இதுக்கு தானே. இது ஒரு சின்னதாக இருக்குது பார்க்குறதுக்கு. எப்படி போகுது பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கலாமா, இல்லை பெருசாக எடுக்கலாமா? ஏதோ பேனல். இல்லை இல்லை எல்லோ அது ரொம்ப தூரம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாதுல்ல, தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நேரம் இல்லை. ஓகே, இதே போகலாங்க. என்ன சவுண்டு தெரில இது. பாருங்களா, இப்படி ஒரு சவுண்டு வருது பாருங்களா. என்ன சவுண்டு தெரில. குதிரை ஓட்டுற சவுண்டு. ஓ, யார் இதாகுதுங்க. எஸ், என்டர். இதான் எடுக்க போகிறோம். இது ரொம்ப தூரம். இதே எடுக்கலாம். இது ஒன்று இருக்கு. சிஸ்டம்ஸ் இருக்குது. இது எப்படி எடுக்கலாமே. இது கூட எதுக்கு எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகுதுல. இதோட இது கொஞ்சம் இதுதான். ஆனால் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதே. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் தெரிஞ்சுக்கலாமே நம்புகிறேன். ஓகே, இது எடுத்துக்கலாம். சவுண்டு பாருங்களேன். வண்டியோட பெருசாக இருக்குது அது. பார்த்தீங்களா வண்டி எவ்வளோன்றது, எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இழுக்குமா? இதை இழுக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் அழகாக இருக்குங்க வண்டி பார்க்குறதுக்கு. இழுக்குதே. வண்டியே தெரிலங்க. ரெண்டு சைடும் சவுண்டு.
யாருங்க? பக்கா. ஆனா வேகமா போகலாம் தெரியாது. ஆனா இது ஓட்டுறதுக்கே நல்லா இருக்குங்க. பிரேக் அடிச்சுனா சவுண்ட் வருது. அதான் ஏர் சவுண்டு. வண்டி கொஞ்சம் வெயிட் தாங்க. ஆனா இழுக்குது. வா. நல்லா வேகம் போகும் தான் இருக்கு. பார்க்கலாம். சும்மா ஒரு புது அனுபவத்துக்காக தான். பழைய ஓல்டு வண்டி. எதுவும் பெருசா வேகம் போல பாருங்க. எண்பது தான். 80 பா பாருங்க. அவ்வளோதான். இதுதான் ஃபாஸ்ட். இதோட ஃபாஸ்ட் என்ன வெளில பின்னாடி ஒரு வண்டி தெரிய மாட்டுது. ஏன்னா வண்டியோட இது பெருசா இருக்கு. பாருங்க 50 தான். போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். உருட்டணும். ஆனாலும் பரவாயில்ல. வண்டி இப்போதைக்கு ஃப்ரண்ட்ல உள்ள இது தெரில. நானும் வேகத்தை செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ண முடியல. நல்லா போகுது வண்டி. வேகமாக போகல. பட் ஆனால் பரவாயில்ல. கண்ட்ரோல் இருக்கு. பா இங்க பாருங்க. எவ்வளோ ஒரு அழகு பாருங்களேன் அந்த வண்டி. பார்க்கறதுக்கே லுக்காக இருக்குல்ல. ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இலக்கு கஷ்டப்படுதுங்க. ரொம்ப கஷ்டப்படுது.
ஆனால் இழுக்கிறதுக்கு கஷ்டப்படுது. மற்றபடி நல்லா இருக்குது வண்டி. பார்த்தீங்களா, இழுக்க கஷ்டப்படுது. அப்படியே ஒரு இதுவாகுது பாருங்க, மேடுலாம். இதை வச்சு நம்ம குயிக்காலாம் போக முடியாது. உள்ள ஸ்பீடா மீட்டர்ல பாத்தீங்களா 120 தான். அப்பனா 100 தான். அப்பனா 100 தான் போகும்னு சொல்லுது. ஆனா 100 கொண்டு போக முடியுமா தெரியல ஃபர்ஸ்ட். ஆனா ஆக்சிலேட்டர் வந்து கையே எடுக்கலங்க. வா, வண்டி இப்பதான் 82 83 வருது. அது கூட சரிவு. வா, சரிவுல கூட கஷ்டப்படுதுங்க. ஓகே, டர்ன்லாம் நல்லா தான் இருக்குது. ஒரே நிமிஷம். உள்ள இருக்கிறது இதாங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் உள்ள இருக்குது. ஓகே, இது நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்போ போயிடலாம். இந்த வண்டியை வச்சு சேஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவன் ஸ்லோவாக போனால் தான் உண்டு. ஸ்பீட் லிமிட் ஏதாவது வச்சுக்கிறானுங்க, போக மாட்டேது வண்டி. வா, எப்படி இருக்கு பாருங்க. தொண்ணு தொட முடியாது, வாய்ப்பே இல்லை. 100 போகாது இது வரைக்கும். இதான். ஆனால் ஆக்சுவலாக அந்த டைமில் உள்ள வண்டிங்க இது 87 அப்படின்னு போட்டிருக்காங்க. 87னா அப்படி தான் இருக்கும். 120 பெரிய ஃபாஸ்ட் தான். அப்போல்லாம் பொறுமையாக போவாங்க. இப்பவும் பொறுமையாக தான் போக முடியும். நம்ம வண்டி வேணா நீங்கள் ரியலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டிலாம் வந்து 750 சிசி 1000 சிசிலாம் இருந்தா, அதாவது ஹெச்பிலாம் இருந்தாலும் கூட, அந்த சிசி அதெல்லாம் வந்தால் கூட இருந்தாலும் ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த கம்பெனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறாங்க.
ஒரு வேளை அவங்க கொடுத்தாங்கன்னா லாக் பண்ணுவாங்க. இவ்வளோ வேகத்தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி லாக் பண்ணுவாங்க. நீங்கள் அதை மீறிலாம் போக முடியாது. நான் இங்கே கூட ஒரு ட்ரக் டிரைவர்கிட்ட வந்து விசாரித்தேன். அவர் வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த கண்டெய்னர்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா 60க்கு மேலே போனாலே பெரிய விஷயந்தான், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 80 கிட்ட போக பார்ப்போம், அவ்வளோதான், 100லாம் வாய்ப்பே கிடையாதுன்னாரு. அதே மாதிரி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 100லாம் போகுது. என்ன தான் நீங்கள் அழுத்தினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும்போது போகலாம், ஆனால் லோடு இருக்கும்போது போகாது. அதிகபட்சமாக 84 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அதுவும் குறைஞ்சிச்சு பாருங்க. ஏன்னா மேடு பள்ளம் வரும்போது அது வந்து டிஃபரெண்ட் ஆகுது. நல்லா இடிக்கல, நானே பொறுமையாக போயின்னுக்கிறேன், நீ வேற வந்து இது பண்ணுறேன். நீங்கள் உள்ளது பார்க்கும்போது தெரியுது, ஆனால் பார்த்தீங்கன்னா 81, 82. நடந்த மேடு வந்து தான் குறையுது, மேடு வந்தாலும் குறைஞ்சிது, அவ்வளோதான். அதுதான் அந்த சவுண்டு வந்து ஏரோட சவுண்டுங்க. பிரேக் அப்படிக்கும்போது கத்துது, சில இடத்துல ஏரை ரிலீஸ் பண்ணும்போது கத்துது. ஸ்டேரிங் ஸ்பீடாமீட்டர்லாம் பார்த்தா தெரிந்து பாருங்க எவ்வளோ பழைய வண்டியில். நான் ஆக்சிலேட்டர் வந்து கையே எடுக்கலைங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் தான் போக முடியும், போகிறதா இருந்தால். நல்ல நான் அந்த ஆவடி சைடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரகடம், இந்த மாதிரி சைடெலாம் போகும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர் ட்ரக் ஓட்டுறவங்க இவங்களெல்லாம் நான் வந்து ஒரு தடவை பார்த்தேன். ஒருத்தரை பார்த்த கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோதான் ஸ்பீடு கொடுப்பாங்க, அதுக்கு மேலே நம்ம வேகமாக போக முடியாது அப்படின்னு. அதனால் நீங்கள் வண்டி ஹெவி எந்த மாதிரி ஹெவியான வண்டி வச்சுருந்தாலும் அவங்க கொடுக்குற ஸ்பீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனி லாக் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அது எப்படி லாக் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல, அது தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாடும்போது ரொம்ப பெரிய ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும். பொறுமைனா நம்ம தான் சுவாரஸ்யத்தை உண்டாக்கணுமே தவிர இது உண்டாக்காது. சொல்ல போகிறதுங்களா? அப்போது நல்லா பொறுமை வேணும், பொறுமையாக போகணும், இடிக்கக்கூடாது. நம்ம கேம்லேயே இவ்வளோ இருக்குன்னா ரியலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயங்கர கெடுபிடி.
இந்த டைம் ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது இங்கே இந்த சைடில் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 5 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த வண்டியை கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் ரூல்ஸு. ஆனால் இந்த வண்டி இந்த வேகத்திலே போச்சுன்னா நம்ம 2 மணி நேரத்துலேயே சேர்த்துடலாம் அப்படின்றது வண்டியோட போகிற இதோட கணக்கு. எக்ஸ்ட்ரா நமக்கு டைம் ஒரு 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா. அந்த மாதிரி சில வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 19 மணி நேரம் 20 மணி நேரம் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தூரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஒரு டிரைவர் ஒருத்தர் சொன்னார், அது கொஞ்சம் பெரிய வண்டி, அதை வந்து எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஊருக்கு போகிறோம், இங்கேருந்து சென்னையிலேருந்து பாம்பே கொண்டு போகிறாங்கன்னா யூஸ்வலாக ஒரு 2 டேஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். தெரியாது கரெக்டாக, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 டேஸ் இல்லை 1 வீக், சில நேரத்தில் 2 வீக்லாம் ஆகுமா. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ். அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த கவர்மெண்ட்டு போட்டிருக்க ரூல்ஸ் இருக்கும். இப்போ ரோட்டில் இருக்க இப்படி தான் போகணும், இது மாதிரி போகக்கூடாது. அப்புறம் நைட்டில் எடுத்து தான் ஓட்டணும், பகலில் ஓட்டக்கூடாது. இந்த டைமில் மட்டும் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ இந்த ரோடெல்லாம் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, இந்த ரோட்டில் நம்ம போக முடியுமா, இப்படிலாம் பார்த்து அது ஓட்டுறதுன்றது ரொம்ப கடினம். அதனால் இந்த கார் ஓட்டுற மாதிரி கிடையாது ட்ரக்கெலாம். நினச்ச உடனே டப்புனு எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டெலாம் போக முடியாது. இப்போ நான் மார்னிங் டைம் மட்டும் தான் ஓட்டுறேன். ஆனால் ரியலில் வந்து சில நம்ம ஊர்லலாம் அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த ஊரில் வேணால் அதுக்கான ரோடுலாம் போட்டிருக்காங்களா இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே மட்டும்தான் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓ ஓ ஓ நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஊரில் அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் இருக்குமா தெரில. நம்ம ஊரில் வந்து பெரிய வண்டினா தண்ணி வண்டி, அப்புறம் இந்த கார்ப்பரேஷன் சம்மந்தப்பட்ட அந்த வண்டி, அந்த மாதிரிலாம் தான், அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் போக முடியும். ஆனால் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கஷ்டம். அப்போ இதுவே எப்படின்னா, நீங்கள் இந்த காத்தாடிலாம் இருக்குல்ல, காத்தாடியோட ரக்கை இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பாருங்கள். அந்த வண்டிலாம் பார்த்துருக்கீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை, அது எப்படி சொல்கிறது, கட்டைனா திருப்புறதே ரொம்ப கஷ்டங்க. அதில் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியே இருக்காது அந்த வண்டியில். அதனால் பார்த்தீங்கன்னா ரோடு பெருசாக இருக்கணும், இதாக இருக்கக்கூடாது. இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓல்வா அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு இங்கேயே ஓட்டுறதுக்கு பொறுமை இல்லைங்க. ஐயோ என்னடா அது இப்படி போகுது, இப்போ இந்த வண்டி பாருங்களேன், அவ்வளோ ஸ்லோவாக போகுது. நான் இதே வேறு வண்டியாக இருந்தால் இப்போ கொண்டு போய் சேர்த்துருப்பேன். இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான்.
ஆனால் 87லலாம் அந்த மாதிரிலாம் ஒரு கெடுபிடி இருந்திருக்காது லாரிக்கு. ஆனால் அவங்க ஓட்டுறது கஷ்டமாக இருந்திருக்கும். ரோடு நல்ல ரோடு இருக்காது, இப்போ இருக்கிற மாதிரி ரோட்லாம் இருக்காதுல்ல, வாய்ப்பு இல்லைல்ல. இப்போவே மோசமாக தான் இருக்குது, ஆனால் இதோட மோசமாக இருக்கும் அப்போலாம். அதுக்காக கடைசியாக நான் போன ஃபாஸ்ட் வந்து 84ங்க. அதுக்கு மேலாம் போக முடியாது. அதனால் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபாஸ்ட்டே இல்லை அதனால். ஓகே, இந்த வண்டி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். வெளியே பார்த்து ஓட்ட முடியல, பட் ஆனால் நல்லா இருக்கு. ஒரு ரொம்ப ரேட்டு கம்மி. இதை வந்து வாங்கி போட்டு அப்படி இது பண்ணலாம். எல்லா வியூவும் பாருங்க. வண்டி தான் தெரியல, பாருங்க, வண்டி மட்டும் தான் தெரியல. ஆனால் வந்துட்டோம். பிரிட்ஜில் போகணுமா? சவுண்டை பார்த்தீங்களா? குதிரை ஓட்டுற மாதிரி இருக்கு. ஸ்டேரிங்கே சூப்பராக இருக்குங்களா? இதெல்லாம் வந்து நம்ம இப்படி ஏறி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டோம் அப்படின்றத சிக்னல் கொடுக்குற வாரத்தில். வா, எப்படிப்பட்ட ஒரு அழகு பாருங்களேன் அந்த வண்டி. இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வண்டி. சரி, உள்ள போ. அவ்வளோதாங்க, எக்ஸலண்ட்டாக உள்ளே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இது நல்ல டிரைவ் தான். குட், அவ்வளோதாங்க. இப்போ அந்த வண்டியோட இதை பார்த்துடலாம். வண்டி விட்டு இதை விட்டுட்டோம். உள்ளே விட்டுட்டாங்களா? இப்போ தான் சவுண்டு பாருங்களேன், காதை கிழிக்க போகுது. பா, இது மட்டும் தாங்க பிடிக்கல. மற்றதெல்லாம் செம.
அது மட்டும் தான் ஒயேன்னு கத்துது. மற்றதெல்லாம் சூப்பர் அந்த வண்டியில். சூப்பர்ன்றதோட வண்டியோட லுக்கு தான் பாருங்க. உள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்கும் தெரிஞ்சு பாருங்க. பார்த்தீங்களா, உள்ள ஒரு ஆள் உட்காந்துருக்காரு பாருங்க. இது வந்து ஸ்கேனியா அந்த வண்டி தான், பழசு. ஆனால் ஸ்கேனியா 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 பா, நான் ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே, வண்டியை பக்காவாக இது பண்ணியாச்சு. இது நல்ல வண்டி தான், இது ஒன்று குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த டைமில் உள்ள வண்டி இதோட ஸ்பீடு தான், அது பெரிய ஸ்பீடு தான். அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உள்ள வண்டியாக இருந்தால் இது நல்லா இருக்கும். ஆனால் இப்போ உள்ள இன்ஜின்லாம் அதில் கிடைக்கல, ஆனால் அதை மாற்ற முடியல. ஓகே, இப்போதைக்கு இது வண்டி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணல, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.